இன்னைக்கு பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 2 பதம் 12. பதம் 12. நத்வேவாகம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாம் நச்சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயம் அதப்பரம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை அபயசரணார்விந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் ஒன்று இருக்கவில்லை. எதிர்காலத்திலும் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை. பொருளுரை. கட உபனிஷத், ஸ்வேதாஸ்வர உபனிஷத் போன்ற வேதங்களில் எண்ணற்ற ஜீவன்களை அவர்களின் தனிப்பட்ட செயல்களையும் விளைவுகளையும் அடிப்படையாக கொண்டு பரமபுருஷ பகவான் பல்வேறு நிலைகளில் பராமரித்து வருகிறார் என்று கூறப்பட்டுள்ளது. அதே பரமபுருஷ பகவான் தனது விரிவண்டத்தின் மூலமாக ஒவ்வொரு ஜீவனின் இதயத்திலும் வாழ்கிறார். உள்ளும் புறமும் அந்த பரம்பொருளை காணும் சாதுக்களே முழுமையான நித்தியமான அமைதியை அடைகின்றனர். நித்யோ நித்யானாம் சேதனஸ் சேதனானாம் யோகோ பகுனாம் யோ விததாதி காமான் தம் ஆத்மஸ்தம் ஏ நுபஷ்யந்தி தீராஸ் தேஷாம் சாந்தி சாஸ்வதி நேதேஷாம். கட உபனிஷத். அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட அதே வேத உண்மை குறைவான அறிவுள்ள போதிலும் தன்னை பண்டிதனாக காட்டிக்கொள்ளும் உலக மக்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது. கிருஷ்ணர் அர்ஜுனன் கூடியிருந்த ஹரே கிருஷ்ணா. யாரதோ ஆடியோ கொஞ்சம் மீட் பண்ணாம இருக்கீங்களே. சுவாமிநாதன் பிரபு, கொஞ்சம் உங்களது ஆடியோ மட்டும் கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். ஜீவன்களை பாதுகாப்பவன் நானே என்றும் பகவான் கிருஷ்ணரே இங்கு தெளிவாக கூறியுள்ளார். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் தனித்துவம் வாய்ந்த உன்னத நபர். அவரது நித்திய தோழனான அர்ஜுனன் மட்டுமின்றி அங்கு கூடியிருந்த அனைத்து மன்னர்களும் தனித்துவம் வாய்ந்த நித்தியமான நபர்களே. அவர்கள் இதற்கு முன் தனித்துவம் இல்லாமல் இருந்தார்கள் என்பதோ வருங்காலத்தில் அவர்கள் நித்திய நபர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதோ இல்லை. அவர்களது தனித்துவம் கடந்த காலத்தில் இருந்தது, எவ்வித தடையுமின்றி எதிர்காலத்திலும் இருக்கும். எனவே எவருக்காகவும் கவலைப்பட வேண்டிய காரணம் இல்லை. மாயையால் மூடப்பட்டிருக்கும் தனித்துவம் கொண்ட ஆத்மா முக்திக்கு பின் அருவ பிரம்மனில் கலந்து தனது தனித்துவத்தை இழந்து விடுகிறான் என்னும் மாயாவாத கொள்கை உன்னத அதிகாரியான பகவான் கிருஷ்ணரால் இங்கு ஏற்கப்படவில்லை. மேலும் தனித்துவம் கட்டுண்ட நிலையின் காரணமாக உணரப்படுகிறது என்னும் கொள்கையும் இங்கு ஏற்கப்படவில்லை. தனது தனித்துவம் மட்டுமின்றி எல்லா ஜீவன்களின் தனித்துவமும் எதிர்காலத்திலும் கூட நித்தியமாக தொடரும் என்று கிருஷ்ணர் இங்கே தெளிவாக கூறுகிறார். இது உபநிஷதங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் மாயைக்கு உட்படாதவர் என்பதால் அவரது இக்கருத்து அதிகாரப்பூர்வமானதாகும். தனித்துவம் உண்மை இல்லை என்றால் கிருஷ்ணர் எதிர்காலத்திலும் என்று கூறி இவ்வளவு வலியுறுத்தி இருக்க மாட்டார். கிருஷ்ணரால் பேசப்பட்ட தனித்துவம் ஆன்மீகமானதல்ல, பௌதீகமானதே என்று மாயாவாதிகள் வாதிடலாம். இத்தனித்துவம் பௌதீகமானது என்று வாதத்தை ஏற்றுக்கொண்டால் கிருஷ்ணரின் தனித்துவத்தை எவ்வாறு வேறுபடுத்துவது? கடந்த காலத்தில் தனது தனித்தன்மையை உறுதிப்படுத்திய கிருஷ்ணர் வருங்காலத்திலும் தனது தனித்தன்மையை உறுதிப்படுத்துகிறார். பல விதங்களில் அவர் தனது தனித்துவத்தை உறுதிப்படுத்தியுள்ளதோடு அருவ பிரம்மன் தனக்கு கீழானது என்றும் அறிவித்துள்ளார். கிருஷ்ணர் தனது ஆன்மீக தனித்தன்மையை எப்போதும் தக்க வைத்துள்ளார். தனிப்பட்ட உணர்வுடைய சாதாரண கட்டுண்ட ஆத்மாவாக அவரை ஏற்றால் அவரது பகவத்கீதை அதிகாரப்பூர்வமான சாஸ்திரமாகாது. 4 குறைபாடுகளுடைய மனிதனால் கேட்க தகுந்த எந்த விஷயத்தையும் கற்பிக்க முடியாது. கீதை அத்தகைய குறைபாடுகளுடைய இலக்கியங்களுக்கு மேம்பட்டது. எந்த ஜட புத்தகமும் பகவத்கீதைக்கு இணையாகாது. ஒருவன் கிருஷ்ணரை சாதாரண மனிதனாக ஏற்கும் பொழுது கீதை தனது எல்லா முக்கியத்துவத்தையும் இழந்து விடுகிறது. இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிட்டுள்ள பன்மை மரபு என்னும் அது உடலை குறிப்பது என்றும் மாயாவாதிகள் வாதிடுகின்றனர். ஆனால் இந்த ஸ்லோகத்திற்கு முந்தைய ஸ்லோகத்தில் இதை போன்ற உடல் உணர்வு கண்டிக்கப்பட்டுள்ளது. உயிர்வாளிகளின் உடல் சார்ந்த கருத்துக்களை கண்டித்த பிறகு கிருஷ்ணர் எவ்வாறு மீண்டும் உடல் சார்ந்த மரபு நிலையிலிருந்து பேசுவார்? எனவே தனித்துவம் ஆன்மீக தளத்தின் அடிப்படையிலானது.
பெரும் ஆச்சாரியர்களான ஸ்ரீமத் ராமானுஜர் போன்றவர்களால் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆன்மீக தனித்துவம் பகவானின் பக்தர்களாலேயே அறியப்படுகிறது என கீதையில் பல இடங்களில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் பரமபுருஷ பகவானாக இருப்பதைக் கண்டு அவர் மீது பொறாமை கொள்பவர்கள் இந்த மாபெரும் இலக்கியத்தை உண்மையாக அணுக இயலாது. பக்தியற்ற நபர்கள் கீதையை அணுகும் விதம் வண்டுகள் தேன் பாட்டிலை நக்குவதைப் போலாகும். பாட்டிலை திறக்கும் வரை ஒருவன் உள்ளிருக்கும் தேனின் சுவையை பெற முடியாது. அதுபோலவே பகவத்கீதையின் உள் ரகசியம் பக்தர்களால் மட்டுமே அறியக்கூடியது. வேறு எவரும் இதனை சுவைக்க முடியாது. இது இப்புத்தகத்தின் 4ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது. கடவுள் இருப்பதைக் கண்டு பொறாமை கொள்பவர்களால் கீதையை தொடக்கூட முடியாது. எனவே கீதைக்கு மாயாவாதிகள் அளிக்கும் விளக்கம் முழு உண்மையிலிருந்து முற்றிலும் விலகிச் செல்லக்கூடிய விளக்கமாகும். கீதைக்கு மாயாவாதிகள் கொடுத்த பாஷ்யங்களை, விளக்க உரைகளை படிக்காமல் இருக்கும்படி நம்மை தடுக்கும் பகவான் சைத்தன்யர் மாயாவாத தத்துவத்தை ஏற்பவர் கீதையின் உண்மையான ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கான எல்லா திறன்களையும் இழந்து விடுகிறார் என்று எச்சரித்துள்ளார். தனித்தன்மை நாம் காணும் உலகை குறிக்குமாயின் இறைவன் கற்பிக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை. கடவுள் மற்றும் தனிப்பட்ட ஆத்மாவின் பன்மைத்தன்மை நித்தியமானதாகும், நித்திய உண்மையாகும். இது மேலே கூறியபடி வேதங்களாலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஓம் தத்சத். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நம. ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினி நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்சாத்திய தேசதாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சீவாசாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ இங்க பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிற விஷயங்கள், நாம் ஆத்மாக்கள் அப்படிங்கிறதுக்கு, அதாவது அந்த நாம் ஆத்மாக்கள், இந்த ஆத்மாவுக்கு அழிவில்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இதுல சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. அப்போ இதுல நான் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிற இந்த நம்மை பற்றிய ஆத்மாவை பற்றிய தத்துவத்தை இங்க முழுமையா நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுதான். நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை, எதிர்காலத்திலும் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை அப்படின்னா இது நம்ம டைரக்டா சொல்லியிருக்கார் பகவான். நாம் இந்த உடல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உடல் அழியக்கூடியது. அப்ப எதிர்காலத்தில் இது எப்படி இருக்கும்? இருக்காது. அதே மாதிரி இதுக்கு முந்தின காலத்திலும் இது இருந்தது அப்படின்னா இல்லை. இப்ப அவங்கவுங்க இந்த ஆத்மாக்கள் ஏற்றிருக்கக்கூடிய இந்த உடல் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு உட்பட்டதாக இருக்குது. அப்ப இதுக்கு முந்தைய உடல் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கான்செப்டே இருக்காது. அப்ப கிருஷ்ணா தெளிவா சொல்றாரு, நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை அப்படின்னா அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அது எப்பவுமே நிரந்தரமாக இருக்கு. அதுக்கு இந்த உடல் அழியக்கூடியது, உடல் படைப்பு தொடங்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் முடிவு ரெண்டும் இல்லை அப்படிங்கிறது தான். ஒரு உடலுக்கு ஆரம்பமும் இருக்கு, முடிவும் இருக்கு. ஆரம்பம் அப்படிங்கிறது ஒரு ஜீவராசி, அது மனிதனோ மிருகமோ பறவையோ பூச்சியோ எதுவா இருந்தாலும் அதனுடைய தாயினுடைய வயிற்றிலே கருவாக ஆரம்பித்ததிலிருந்து அதனுடைய வளர்ச்சி உருவாயிட்டே இருக்கு. மேலும் அது வெளியே தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே அது இந்த பூமியில வாழ்ந்து அது எந்த உடம்பை எடுத்ததோ அந்த உடலிலேயே அது வாழ்ந்து மீண்டும் அது மடியும் வரை அதுக்கு பர்த்டே டெத் டே ரெண்டும் இருக்கு இல்லைங்களா? ஆனா இந்த ஆத்மாவுக்கு இந்த உடல் அல்லாத உள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆத்மாவுக்கு அதுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அப்படின்னா நம்ம இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இது எப்பவுமே இருந்திருக்கு. ஆனா அது அப்பப்போ வேறு வேறு உடல்களை எடுக்குது. அந்த உடல்கள் எந்த அடிப்படையில கொடுக்கப்படுது, எந்த அடிப்படையில் அது மாறுதல் உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நம்ம சொல்றோம் இல்லைங்களா, கர்மா அப்படின்னு சொல்லி நாம் செய்யக்கூடிய செயல்களுடைய அடிப்படையில் அந்த உடல்கள் நமக்கு கிடைக்குது. இப்போ நம்முடைய இந்த பூர்வ ஜென்ம இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பல உடல்கள் நம்ம எடுத்திருப்போம்.
அந்த நிறைய பேருக்கு வந்து ஆக்சுவலா இந்த பிறப்பு இறப்பு இத்தனை ஜென்மங்கள் அப்படிங்கிற விஷயத்திலேயே நிறைய அபிப்பிராய பேதங்கள் மக்கள் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தோணுன மாதிரி தெரிஞ்ச மாதிரி அவங்க நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு அதிகாரப்பூர்வமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு பகவத்கீதை தான் நமக்கு அது அத்தாரிட்டியான அதிகாரப்பூர்வமான சாஸ்திரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வேற யாரு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு வந்து நம்ம கேட்க வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு நபர் மூலியமா தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான மூலம் அது கரெக்டா இருக்கணும், அதிகாரப்பூர்வமானதா இருக்கணும் அப்படிங்கிறது. அது பௌதிகமான விஷயங்களா இருந்தாலும் சரி, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அதிகாரப்பூர்வமான நபரிடமிருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அப்ப அதுக்கு இங்க நமக்கு அதிகாரப்பூர்வமான நபர் அப்படிங்கிறவர் யாரு? கிருஷ்ணா. கிருஷ்ணருக்கு மேல் நமக்கு அதிகாரப்பூர்வமான நபர் யாரும் இல்லை. அவர் முழுமுதற் கடவுள். அப்ப இங்க பிரபுபாதா சொல்லியிருக்கிற ஒரு பொருளுரையில் என்ன சொல்லியிருக்காரு? இது வந்து ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட சாஸ்திரம் அல்ல. ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா அது 4 விதமான குறைபாடுகளுக்கு உட்பட்டதா தான் இருக்கும். அந்த 4 விதமான குறைபாடுகள் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மீண்டும் இதுல புதுசா இருக்கிறவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். 4 விதமான குறைபாடுகள் அப்படிங்கிறது என்ன சொல்றது? நிச்சயமாக நம்ம தவறு செய்யக்கூடியவர்கள், அதே மாதிரி ஏமாற்றும் தன்மை உடையவர்கள், மாயைக்கு உட்பட்டவர்கள், மாயையின் வசப்படுபவர்கள், அப்புறம் குறைபாடுள்ள புலன்களை உடையவர்கள். அப்படிங்கிறப்போ நம்ம இப்ப இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நாம் வந்து தவறு செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா அது எப்படி எடுத்துக்கிறது? தவறு நிச்சயமா செஞ்சுட்டு தான் இருக்கோம். நம்ம வந்து நிறைய தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு நாமளே வந்து ஒரு நம்முடைய காரியங்கள்னால நம்ம மேலேயே நமக்கு ஒரு வருத்தம் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ஒரு நல்ல ஒரு அவேர்னஸோட நம்ம விழிப்புணர்வோட ஒரு காரியத்தை செய்வோம். ஆனாலும் ஏதோ ஒரு தவறு வந்துடும். அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஜட உலகத்துல, ஆன்மீக உலகத்துல அப்படி நடக்காது. அப்ப இந்த ஜட உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே நிச்சயமாக தவறு செய்யக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த உடல்ல பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே ஏமாற்றும் தன்மையுடையவர்களாக இருக்கிறாங்க. அது நாமளே பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு ஒரு ஏமாத்துவதற்கு சந்தர்ப்பம் கிடைச்சா அவங்க ஏமாத்திடுவாங்க. அதே மாதிரி ஒருத்தருடைய நேர்மை, உண்மை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க யாரால கண்காணிக்கப்படுறாங்க, அவங்க யாருனாலையாவது கண்காணிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும். யாருமே பார்க்கல அப்படின்னா அவங்களுடைய நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அவங்கவுங்களுக்கே தெரியும். ஓரளவுக்கு அது பக்திக்கு வந்ததுக்கு பின்னாடிதான் அவங்க வந்து இன்னொருத்தருடைய பொருளுக்கு ஆசைப்படாமலோ, நமக்கு தேவை நம்ம ஆன்மீகவாதி, நம்ம வந்து இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு தர்ம நியாயம் வந்து ஆன்மீகத்துக்கு வரும்போதுதான், பக்திக்கு வரும்போதுதான் நமக்கு புரிய வரும். அப்ப பாத்தீங்கன்னா ஏமாற்றும் தன்மையுடையவர்கள், நிச்சயமாக தவறு செய்யக்கூடியவர்கள், இந்த ரெண்டுமே இருக்கும். 3வதாக மாயையின் வசப்படக்கூடியவர்கள். நம்ம எதையுமே இந்த உலக விஷயங்களை கரெக்டா புரிஞ்சுக்க முடியாது. ஒரு கயிறு ரோட்ல ராத்திரி நேரத்துல நடந்து போயிட்டு இருக்கோம், ஒரு கயிறு கிடக்கும். அந்த கயித்தை பார்த்து பாம்புன்னு நினைச்சு பயந்துக்குவோம். அப்ப வீடு போக வரைக்கும் அதை பத்தியே நினைச்சிட்டு போவோம். வழியில பார்க்கக்கூடிய அதே மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா அது பார்க்கறதெல்லாம் பாம்பாவே நினைப்போம், பயத்தோடவே போயிட்டு இருப்போம். அப்ப என்ன அப்படின்னா இதை இன்னொன்னா நினைக்கிறது. அந்த ஒரு பொருளை கரெக்டா அடையாளம் கண்டுபிடிக்க முடியறது இல்லை. இப்ப நம்ம வந்து நான் இந்த ஆத்மா, நான் இந்த உடல் அல்ல அப்படின்னு சொல்றதுதான் வந்து கரெக்டான பார்வை. ஆனா பொதுவா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த உடல் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியறதா இருக்கு, அதனால நான் இந்த உடல் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதனால என்ன ஆகுது, அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே தவறா போயிருது. அதனால இது ஆன்மீகத்தினுடைய ஆரம்ப கல்வியே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உடல் அல்ல, நான் ஆத்மா, உயிர்தான் வந்து ஆத்மான்னு சொல்றது. அப்ப இந்த ஆத்மா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா மட்டும்தான் நம்ம மேற்கொண்டு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை சரியா தெரிஞ்சுக்க முடியும். இல்லாட்டி என்ன ஆகும், நாம் இந்த உடல் அப்படின்னு சொல்லி நம்ம தவறா புரிஞ்சிருக்கிறதுனால அதன் மூலியமா வரக்கூடிய தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து தவறுதா இருக்கும். ஏன்னா ஆத்மாவுக்கு தேவையான ஒரு பொருள் அப்படிங்கிறது வேற, உடலுக்கு தேவையான பொருள் அப்படிங்கிறது வேற. அப்ப நாம
நான் இந்த உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை மட்டும்தான் செய்வோம். உடலுக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் கொடுப்போம். அதே சமயம் ஆத்மாவை வந்து ஆத்மாங்கிற ஒரு பொருள் கண்ணுக்கு தெரியாதனால நம்ம அதை இல்லைன்னே வச்சிருவோம். அதனால நம்ம இந்த உடலை வந்து நாம்னு அடையாளம் தவறா தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதனால இந்த ஒரு விஷயத்தை சரியாக நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் அப்படிங்கிறதா மாயையின் வசப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றது. நான்காவதா குறைபாடுள்ள புலன்களை உடையவர்கள். இப்போ ஒண்ணு மேல ஒரு உதாரணம் சொல்லலாம். அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேல் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்தை அளக்கணும். அது வந்து ரொம்ப பழைய ஸ்கேலா போச்சு. அதுல எழுதியிருக்கிற நம்பர்கள்ல அழிஞ்சு போச்சு அப்படின்னா, அது எத்தனை இன்ச் இருக்கு, எத்தனை சென்டிமீட்டரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எதுவும் தெரியாது. ஒரு நிதானத்தில் தான் நம்ம அளக்க வேண்டியது இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரிதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, இது எல்லாமே மழுங்கின புலன்களாக இருக்கு. கண்ணு வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தான் தெரியும். அந்த கண்ணுமே வந்து பார்வை நமக்கு அந்த இப்ப நம்முடைய கையில ரேகைகள் இருக்கு. இந்த ரேகைகளை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னாலும் கூட அதற்கு கண்ணும் கையும் மட்டும் இருந்தா பத்தாது. கூட என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். பகல்லையா இருந்தா சூரிய வெளிச்சத்தில் நாம் பார்க்கிறோம். ராத்திரியிலயா இருந்தா லைட் வெளிச்சத்தில் நாம் பார்க்கிறோம். அப்ப என்ன நமக்கு இதில் புரிய வருது? நம்முடைய கைதான், நம்முடைய கண்ணு தான். ஆனா இந்த ரெண்டையுமே வந்து பொருத்தி பார்க்கறதுக்கு நமக்கு மூன்றாவதாக ஒரு சக்தி தேவைப்படுது. அது வெளிச்சம் அப்படிங்கிறது. அப்ப அந்த இடத்துல நம்முடைய கண்கள் அப்படிங்கிறது முழுமையான புலன் அல்ல. அது குறைபாடுள்ள புலன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி காது ஒரு லிமிட் வரைக்கும் தான் கேட்கும். ஒரு தூரத்துல இருக்கிறது கேட்காது. இந்த மாதிரி இப்போ ஒரு நம்முடைய புலன்கள் எல்லாமே அப்படித்தான். கண்ணு, காது, மூக்கு, தொடக்கூடியது எல்லாமே இது ஒரு குறைபாடுள்ள புலன்களை இருக்குது. அப்ப அதனால இந்த குறைபாடுள்ள புலன்கள் மூலியமா வரக்கூடிய செய்திகள், விஷயங்கள், ஞானம் இது எல்லாமே தவறாதான் இருக்கும். அது கரெக்டா முழுமையா பூரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இந்த 4 விதிமுறைகளுக்கு உட்பட்ட இந்த மனிதன் வந்து குறைபாடுகள் உள்ள மனிதன் வந்து செய்யக்கூடிய எதுவுமே முழுமையா இருக்காது. அப்படிங்கிறப்போ நாம மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப பகவான் இந்த 4 குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டவர். ஏன்னா அவர் வந்து ஆன்மீக ஆத்மா. நாம வந்து நாமளும் உடல் அல்ல ஆன்மீக ஆத்மா அப்படிங்கிறது அந்த பக்தி ரீதியை நம்ம புரிஞ்சுக்கும் போது புரிஞ்சுக்குவோம். ஆனா நான் இந்த உடல் அப்படின்னு புரிஞ்சிருக்கிறவங்கனால இது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப என்ன ஆகுது? நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம். அப்ப இங்க சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள், நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை. எதிர்காலத்திலும் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை. அப்படின்னா இந்த உடல் நம்ம எது எடுத்திருந்தாலும் சரி, உள்ள இருக்கக்கூடிய உயிர் ரொம்ப காலமா இருக்குது. அதுக்கு எத்தனை வருஷம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எத்தனை நாளா எத்தனை வருஷமா அதெல்லாம் சொல்லவே முடியாது. கோடிக்கணக்கான வருஷங்கள்னும் அதை அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த எப்போ இந்த ஆத்மா படைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு எந்த ஹிஸ்டரியுமே இல்லை. அதனாலவே கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? இது புராணா அப்படிங்கிறார். பழசு, மிக பழசு அப்படிங்கிறார். பழைய ஒண்ணுன்னு. அப்போ இந்த பழைய ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால இது எப்பவுமே இருந்துட்டு இருந்திருக்கு. ஆனா உடல்கள் வேறு விதமா வேற வேறையா இருந்திருக்கு. ஒவ்வொரு பிறவியிலுமே ஒவ்வொரு விதமான உடலை எடுத்திருக்கே ஒழிய, ஆனா அந்த எல்லா உடல்களிலுமே இருந்த உள்ள இருக்கக்கூடிய நபர் ஒருவர் தான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க எதிர்காலத்தில் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாருன்னா, எதிர்காலத்துல இனி ஒரு உடலை இது எடுக்க போகுது. அப்ப வந்து அந்த நபர் வந்து நித்தியமா இருக்கிறாரு. உடலைத்தான் வேற எடுக்கிறாரு. இப்ப பல உடல்களை எடுக்கிறாரு. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சரி நம்ம பக்தி பண்றோம். பக்தி பண்ணிட்டோம் அப்படின்னா, நாம வந்து வேற உடலை எடுக்க மாட்டோமில்ல. அப்ப நாம நித்தியமானவர்கள் இல்லைன்னு ஆயிருமா? சில பேர் என்ன சொல்றாங்க? எல்லாம் வந்து இறந்து மரணத்துக்கு பின்னாடி நான் அந்த ஜோதியில ஐக்கியமாயிருவேன். இல்ல கடவுளோடு நான் இரண்டரை கலந்துருவேன். அப்படின்னு எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு கிருஷ்ணா இங்க தெளிவா சொல்றாரு. கிருஷ்ணா சொல்றாரு, இது இல்லாம பிரபுபாதரும் தன்னுடைய பொருளறையில் தெளிவா சொல்றாரு. அதாவது தனித்தன்மை. ஏன்னா முந்தி இருந்தோம்,
இப்பவும் இருக்கிறோம், நாளைக்கும் இருப்போம் அப்படின்னா அது தனித்தன்மைன்னு அர்த்தம். அது என்னைக்குமே வந்து எதோடும் கலக்காது. இப்போ ஆகாயத்துல சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு. ஆனா அது ஆகாயத்துல கலக்கறது இல்ல. கரைஞ்சு போயிருதுங்களா? இல்ல. இதே ஒரு புகையா இருந்ததுன்னா ஆகாயத்துல கலந்துருது. சூரியனோ சந்திரனோ அது கலக்கிறது இல்ல. ஏன்னா அது தனி. இப்ப அதே மாதிரிதான் இந்த உடல் எதுவோ எதை எடுத்தாலும் சரி, இந்த ஆத்மா வந்து உடலோடயே கலக்கிறது இல்ல. நம்ம உடலுக்குள்ளேயே இருக்கு. ஆனா அது தனியா வெளியேறி போயிருது. இருந்த இடம் தெரியாம வெளியேறி போயிருது. அப்ப என்னன்னா உடல் வேறு, ஆத்மா வேறு அப்படிங்கிற அந்த தனித்தன்மை அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும். அப்ப பக்திக்கு வந்தா அந்த தனித்தன்மை எப்படி இழக்காமல் இருக்கு அப்படின்னா, பக்திக்கு வந்தாலுமே அது இந்த உடல்ல எத்தனை காலம் வாழணுமோ வாழ்ந்து முடிச்சுட்டு, அது வைகுண்ட லோகங்களுக்கே போனாலும், அது அங்க இறைவனோடு இரண்டற கலந்து விடுவது அப்படிங்கிற கான்செப்டே இல்லை. அது வந்து அறியாமல் ஏதோ கொஞ்சம் பேர் சொல்றது, அறியாமையில் சொல்வது அப்படிங்கிறத என்ன கிருஷ்ணா இங்க தெளிவா சொல்லிட்டாரு. ஆத்மா ஒவ்வொன்னுமே தனித்தன்மை உடையது. இப்ப நம்ம வந்து ம் எப்படி இப்ப சொல்லுவாங்கல்ல, ஒரு பழமொழி கிராமத்துல சொல்லுவாங்க. தாயும் புள்ளைனாலும் வாயும் வயிறும் வேற அப்படிம்பாங்க. இதுல என்ன புரிஞ்சுக்க முடியுது? தாயும் புள்ள 2 பேரும் ஒண்ணு ஒண்ணு மாரிதான். அந்த தாயினுடைய வயிற்றிலிருந்து அந்த புள்ள வந்தது. ஆனா, அதுக்கு வாயும் வயிறும் வேற வேற. தாய் சாப்பிட்டதுனால இது குழந்தைக்கு வந்து எல்லாம் சரியா போச்சு அப்படிங்கிறதுக்கு இல்ல. அது வெளிய வந்தாச்சு அப்படின்னா, அதனுடைய தேவை அப்படிங்கிறது தனி தேவை ஒண்ணு இருக்கு. அப்ப இதே மாரி ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தாலும் சரி, 40 பேர் இருந்தாலும் சரி, உலகம் மொத்தத்துக்குமான நபர்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே தனித்தனி நபர்களாக இருக்கிறார்கள். அப்ப அதே நபர்கள் அவங்களுடைய வாழ்க்கை தரம் மேலும் கீழும் பௌதிக ரீதியா எப்படி போயிருந்தாலும் சரி, ஆனா அவங்கள் ஆத்மா அப்படிங்கிற நிலையில அவங்களுடைய வாழ்க்கை தொடர்ச்சியா எத்தனையோ ஜென்மங்கள் தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு. அது பௌதீக உலகத்தில் அவங்க வாழ்ந்தாலும் அவங்க வந்து தனி நபர்களாத்தான் இருக்கிறாங்க. ஆன்மீக உலகங்களுக்கு போனாலும் தனி நபர்களாத்தான் இருக்காங்க. இல்ல நரகலோகங்கள் அப்படிங்கிற மாரி தண்டனை அடையக்கூடிய ஒரு உலகங்களுக்கு போனாலும் சரி, அங்க போனாலும் அவங்க தனி நபர்களாத்தான் இருக்கிறாங்க. அங்க ஒண்ணா சேர்றது அப்படிங்கிறது அந்த கான்செப்டே இல்ல. அப்போ ஒண்ணா சேர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒருத்தரு வந்து ஒரு நல்லது செஞ்சிருக்காரு, ஒருத்தர் கெட்டது செஞ்சிருக்காரு அப்படின்னா, எல்லாம் ஒரு இடத்துல தான் போய் சேர்றாங்க, ஒரு ஐக்கியமாகுறாங்க அப்படின்னா, ஒரு கெட்டவனை தண்டிச்சா அப்ப நல்லவனுக்கு சேர்ந்து தானே இது கிடைக்கும் தண்டனை. அப்படி இருக்காது இல்லைங்களா? அப்ப அதனால கிருஷ்ணா இங்க தெளிவா சொல்றாரு. இது வந்து தனித்தன்மை அப்படிங்கிறது வந்து இருந்துட்டே இருக்கும். எதை வச்சு நாம் இது புரிஞ்சுக்கிறது? நானோ, நீயோ, இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் ஒன்றில்லை. அதே மாரி எதிர்காலத்தில் நம்ம எவரும் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை. அப்படிங்கிறனுடைய மீனிங்கே உட்பொருளே வந்து இது தனி எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். உடலுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்படிங்கிறதுதான். அப்புறம் அதே மாரி பொருளுரையில் பிரபுபாதர் என்ன சொல்றாரு? கிருஷ்ணர், அர்ஜுனன், கூடியிருந்த மன்னர்கள் என அனைவருமே நித்தியமான தனி நபர்கள் என்றும், கட்டுண்ட நிலையிலும் சரி, முக்தி பெற்ற நிலையிலும் சரி, ஜீவன்களை நித்தியமாக பாதுகாப்பவன் நானே என்றும் பகவான் கிருஷ்ணரே இங்கு தெளிவாக கூறியுள்ளார். இவர் பகவான் வந்து எதுக்காக நானோ, நீயோ, இம்மன்னர்களோ அப்படின்னு சொல்றாரு? அர்ஜுனன் மட்டும் சொல்லல. கிருஷ்ணரை மட்டும் சொல்லல. அங்க இருக்கக்கூடிய மன்னர்களையும் சேர்த்து சொல்றாரு. அப்படின்னா என்னது? எல்லா ஜீவாத்மாக்களும். அப்ப அந்த எல்லா ஜீவாத்மாக்களையும் படைத்த பரமாத்மா அவரும் வந்து அழிவில்லாதவர், எப்பவும் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது. அதனாலதான் இந்த நானோ நீயோ இம்மன்னர்களோ அப்படின்ட்டார். நானோ நீயோ இம்மன்னர்களோ எல்லாருமே இல்லாமல் இருந்த காலம் அப்படிங்கிறது எதுவும் இல்லை, இனிமேலும் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை. என்னன்னா நித்தியமாக நிரந்தரமாக அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது நம்முடைய ஆத்மா அழிவில்லாதது அப்படிங்கிற கான்செப்டுக்கு இது மிக முக்கியமான ஒரு ஸ்லோகம். அப்புறம் மாயையால் மூடப்பட்டிருக்கும் தனித்துவம் கொண்ட ஆத்மா முக்திக்கு பின் அருவ பிரம்மனில் கலந்து தனது தனித்துவத்தை இழந்து விடுகிறான் என்னும் மாயாவாத கொள்கை உன்னத அதிகாரியான பகவான் கிருஷ்ணரால் இங்கு ஏற்கப்படவில்லை. இது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? அருவ பிரம்மன்னு சொல்றாங்க இங்க. அருவ பிரம்மன்னா என்னது? அருவ பிரம்மன் அதாவது அருவம் அப்படின்னா உருவம் அப்படிங்கிறதுக்கு எதிரானது. உருவம்னா கண் முன்னாடி பார்க்கக்கூடிய ஸ்தூலம் அப்படின்னு சொல்றது. அருவம் அப்படின்னா கண்ணில் பார்க்க முடியாத ஒரு உருவம்.
அங்க உருவம்ங்கிற இதே இல்லை, கண்ணுல பார்க்க முடியாது, அது அருவம். கண்ணுக்கு பார்க்கக்கூடிய விதத்தில் இருந்தா அது உருவம், பார்க்க முடியாத நிலையில இருந்தா அது அருவம், ஒண்ணும் இல்லாதது அப்படின்னு. அப்போ அந்த ஒண்ணும் இல்லாத கண்ணுக்கு தெரியாத பகவான் அப்படிங்கிற கான்செப்டை அங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணா இங்க சொல்றது பிரகாரம் அது அருவ பிரம்மன் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் அது இல்லை. அதுல வந்து ஆக்சுவலா இந்த அருவ பிரம்மன்ல போய் கலந்துக்கிறது, பிரம்ம ஜோதியில கலக்கிறது, இந்த ஜோதியில் நான் போய் ஐக்கியம் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய இந்த கொஞ்சம் பேர் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான இதுல பேசுறவங்க சொல்றது உண்டு. ஆனா அந்த மாதிரி எதுவுமே ஆக முடியாது. ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட வேலையா போயிட்டு இருக்கும், ட்ராக் தனியா தான் இருக்கும். அதுக்கு வந்து தனியா இவங்க வந்து ஒரு கூட்டத்துக்கு வந்து கலந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை நிலைகள் மாறும் அப்படிங்கறதுக்கெல்லாம் இல்லை. இப்போ இதுக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நம்முடைய நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க. இது ஏதாச்சும் ஒரு கட்சி மாறும்போது இந்த ஆட்சி இந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்முடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும், எல்லாமே நல்ல விதமா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எல்லாருமே அதை ஒரு அரசியல், அதாவது இந்த தேர்தல் நேரம் வந்துருச்சு அப்படின்னா அதை பத்தின ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களும் கூட அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ஏன் காமிப்பாங்க அப்படின்னா, இதோ அந்த ஆட்சியாளர்கள் அவங்க வந்தா நம்முடைய நிலைகள் எல்லாம் நல்லாயிரும், இத்தனை காலம் இவங்க இருந்து சரிபட்டல, இனி வந்தா நல்லாயிரும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா யார் வந்தாலும் நிலைமை அப்படித்தான். ஏன் அப்படின்னா நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதுதான் நடக்கும். நம்ம வந்து நம்முடைய விதியை மாத்துறதுக்கு பகவானால் தான் முடியுமே ஒழிய ஆட்சியாளர்களால மாற்ற முடியாது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வந்து பகவானை சரணடைந்து நம்ம வாழ கத்துக்கணுமே ஒழிய அரசியல்வாதிகளையோ அதிகாரிகளையோ நம்ம சரணடைந்து வாழ்வது அப்படிங்கிறது அது ஒரு கரெக்டான வழிமுறை அல்ல அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணாவே என்ன சொல்றாரு, சர்வ தர்மான் பரித்தெஜ மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேப்பியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஷக, என்னை சரணடை அப்படின்னு தான் சொல்றாரு. யாரை வேணாலும் சரணடையலாம், அது மூலியமா நம்முடைய வாழ்க்கை தரங்கள் எல்லாம் மாறிடும் அப்படிங்கிறதுக்கு எந்த நிச்சயம் இல்லை, அது எங்க சொல்லப்படவும் இல்லை. அப்போ கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, தனிப்பட்ட ஆத்மா எந்த ஆத்மா வந்தாலும் என்னை சரணடைங்கிறார். அப்ப அவரால் மட்டும்தான் அதை மாற்றி அமைக்க முடியுமே ஒழிய வேற எந்த ஒரு நபர்னாலுமே மாற்றி அமைக்க முடியாது. அப்போ இங்க இந்த கட உபனிஷத்துல இருந்து வந்து பிரபுபாதர் வந்து ஒரு மேற்கோள் கொடுத்திருக்காரு. நித்யோ நித்யானாம் சேதனஸ் சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் தம் ஆத்மஸ்தெம் ஏ நுபஷ்யந்தி தீராஸ் தேஷாம் சாந்தி சாஸ்வதி நேதரேஷாம். அதாவது நித்யோ நித்யானாம் சேதனஸ் சேதனானாம், இந்த ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவும் எப்பவுமே நித்தியமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது ஒண்ணு. சேதனஸ் சேதனானாம், அது எல்லாமே ஆன்மீகமானது, அழிவில்லாதது அப்படிங்கிறது தான். என்ன பகவானுக்கு நமக்கு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா இந்த உடல் ரீதியான கனெக்ஷன் அல்ல, ஆத்மா ரீதியான கனெக்ஷன் தான் இருக்கே வழியே உடல் ரீதியான கனெக்ஷன். உடல் இங்க வந்து இந்த உயிர் உள்ள அம்மாவனுடைய வயிற்றுக்குள்ள கரு உற்பத்தி ஆனதுமே வந்து உடல் வந்து அது பௌதீக இந்த சொல்றோம் இல்லைங்களா, பஞ்சபூதங்கள்னு, அந்த பஞ்சபூதங்கள்ங்கிறது வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கு. அது அம்மா சாப்பிடும்போது என்ன ஆகுது, அந்த சாப்பாடு உள்ள போய் ஜீரணம் ஆகும்போது அதன் மூலியமாக குழந்தைக்கு அந்த உணவு கிடைக்குது. அப்ப அது மூலியமா அது வந்து வளர ஆரம்பிக்குது. ஆனா அந்த வளர ஆரம்பிச்சாலும் அந்த அதே உடல் வளர ஆரம்பிச்ச உடல் அது அப்படியே சிறுசுலேருந்து பெருசாகி 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 ஒரு கட்டத்துல பெருசுல இருந்து கீழே அப்படியே தேய்மான் ஆக ஆரம்பிச்சிருக்கு. தேய்மான்னா உயரத்துல தேய்மான் ஆகிறது இல்லை, அது உயரத்திலே வளர்ந்தாச்சு. ஆனா அதுல உள்ள இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே என்ன ஆகும், வளர்ச்சி கம்மி ஆயிட்டு வரும், தேஞ்சிட்டு வரும். புதுசா வந்து எப்பவுமே ஒரு 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 நாளைக்கு ஒரு 1000 செல் உற்பத்தி ஆகுது அப்படின்னா அது வயசானதுக்கு பின்னாடி என்ன ஆகும், அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 200 செல் தான் உற்பத்தி ஆகுது, இல்லை ஒரு 300 செல் தான் உற்பத்தி ஆகுது. இது வந்து ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றது, இந்த கணக்கு இதல்ல. அப்போ வயோதிகம் ஆகும்போது உடல் தேய்மானம் தான் ஆகும். அப்ப இது என்னன்னா, இது தேய்மானம் ஆகி 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 அந்த உடல் என்ன ஆகுது, ஒரு கட்டத்துல அவ்வளவுதான்,
அது வந்து மண்ணோடு மண்ணா போயிருது, அது அழிஞ்சு போயிருது. ஆனா இந்த மண்ணோடு மண்ணா அழியக்கூடிய இந்த உடல், அது வந்து பகவானோட தொடர்புல இருக்கா அப்படின்னா இல்ல. பகவான் எதை சொல்றாரு, என்னுடைய பின்ன பகுதி அப்படின்னு சொல்றது அவர் உடல் ரீதியா சொல்லல, ஆத்ம ரீதியாக சொல்றார். என்னுடைய குழந்தைகள் அப்படின்னா அவர் ஆன்மீகமானவர், அதனால அந்த குழந்தைகளும் ஆன்மீகமானவர்கள் அப்படிங்கிறது தான். ஒரு பசுமாடு இருக்குன்னா பசுவினுடைய கன்றுக்குட்டி பசுன்னு தான். அது வேற ஏதாச்சும் சொல்லியிருந்தா மட்டும்தான் நம்ம இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனா அது பசுவினுடைய கன்றுக்குட்டிங்கிறது பசு கன்று அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதே மாதிரிதான் பகவானுடைய குழந்தைகளாகிய நாம அந்த உடல் ரீதியாக நம்ம பார்க்காம அந்த பார்வையை எடுத்துட்டு ஆத்ம ரீதியா பார்த்தோம் அப்படின்னா பகவானுடைய குழந்தைகள் நாம அப்படிங்கறது நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம். இனி இந்த 2வது அத்தியாயத்துல இப்பதான் நம்ம தொடங்கி இருக்கிறோம். முக்கியமான ஸ்லோகங்கள் எல்லாமே எடுக்க போறோம். இந்த 2வது அத்தியாயத்தில் தான் பகவான் வந்து ஆத்ம தத்துவத்தை ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த ஆத்ம தத்துவம் புரியாம நம்ம ஆன்மீகத்தை புரிஞ்சுக்க முடியாது. சர்க்கரை இல்லாம இனிப்பு பலகாரம் செய்ய முடியாது. அதே மாதிரிதான். அப்போ ஆன்மா அப்படிங்கிற ஒரு பொருளை பத்தி தரவா தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அப்ப நமக்கு பக்தி செய்யறது ஈஸியா இருக்கும். ஆன்மாவை பத்தின எந்த செய்தியும் நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னா என்ன ஆகும், நம்ம வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு பலன்கள் பெருசா இருக்கிறது இல்லை. இதுக்கு ஒரு உதாரணம் நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கலாம். எப்படின்னா நாம் வந்து சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஆன்மீக நாட்டம்ங்கிறது ஏதோ ஒரு அளவுக்கு இருக்கும். சுத்தமா இல்லைன்னாலும் கூட ஏதோ கொஞ்சமாவது இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு ஆபீஸ் போறப்போ, வேலைக்கு போறப்போ, ஸ்கூலுக்கு போறப்போ அங்க வீட்டுல இருக்கிற சாமி படத்துக்கு முன்னாடி நின்று கும்பிட்டுட்டு போவாங்க. இதெல்லாம் நம்ம பாக்குறோம். இல்ல ஒரு வாரத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, விசேஷ காலங்கள்ல கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. இப்படி வந்து கோயிலுக்கும் நமக்கும் பகவானுக்கும் நமக்குமான தொடர்பு எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. ஆனா அவங்க அதன் மூலியமாக அதாவது கோயிலுக்கு போறேன், ஆனா எனக்கு மனசுல சாந்தி இல்லை, நிம்மதி இல்லை அப்படிங்கிறவங்கள்ட்ட நிறைய பார்த்துருக்கோம். கோயிலுக்கு போயிட்டே இருக்கான பிரச்சனை தெரியலைங்க. அப்ப எதனால, இதுக்கு என்ன காரணம்? கோயிலுக்கு போனா என்னுடைய பிரச்சனை தீரல அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கிறது? அப்ப கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது தவறானதா, நமக்கு எதிரான பலன்களை கொடுக்கக்கூடியதா, இப்படி ஒரு கேள்வி நமக்கு வரும். அப்படின்னா நம்ம இது எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் கோணல் முற்றும் கோணல். நான் இந்த உடல் அப்படின்னு புரிஞ்சுவிட்டோம் அப்படின்னா அதன் மூலியமாக வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்கு வந்து ஒரு இன்பத்தை அளிக்கக்கூடியதாக இருக்காது. ஏன்னா உடல் அப்படிங்கிறதே வந்து எப்படி, அது வந்து நமக்கு கவலைகளையும் துக்கத்தையும் துயரத்தையும் கொடுக்கக்கூடியதா தான் இருக்கு உடல். இந்த உடல் எங்க சின்ன தலைவலி வந்துருச்சுன்னா நம்மளால தாங்க முடியாது, வயிற்று வலி வந்தா தாங்க முடியாது, ஒரு அடிபட்டுருதுன்னா தாங்க முடியாது. அப்ப இந்த உடல் இருக்க வரைக்கும் நமக்கு அது பிரச்சனைகள் இருந்துட்டே தான் இருக்கும். அப்ப இதையே வந்து நான் இந்த ஆத்மா அப்படின்னா நாம் என்ன நினைப்போம் அப்படின்னா இதை ஒரு பிரச்சனையா நினைக்க மாட்டோம். நாம் வந்து இந்த உடல்ல இருந்தா இப்படித்தான் இருக்கும். ஆனா நான் வந்து ஜீவாத்மா, நான் இந்த உடல்ல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது இந்த கொஞ்ச காலத்துல இந்த உடல் மறைஞ்சிரும். எனக்கு ஒரு நிரந்தரமான உடல் கிடைச்சா நல்லா இருக்கும். நோய் நொடி இல்லாத உடல், ஒரு அடிபடாத உடல், இப்படி தலைவலி வராத உடல், இப்படி நம்முடைய எளிமைக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். எனக்கு ஆன்மீகத்தை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் கூட என்ன சொல்லுவாங்க, ஒரு தலைவலி காய்ச்சல் இல்லாம நல்ல விதமா உடம்புக்கு ஒண்ணும் இல்லாம இருந்துட்டா போதும் அப்படிங்கிறது எல்லாருடைய இதுவும் இருக்கும். எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஒரு கோரிக்கை இருக்கும். நிறைய பேர் வந்து யாரும் இறக்கறதுக்கு விருப்பப்படுறது இல்லை. ஆனாலும் அதை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து மரணத்தை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்களும் கூட மரண காலத்துல என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எப்படியோ கடைசியில ஒரு நோய் நொடி இல்லாம சிரமப்படாம நான் போய் சேர்ந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய நோயில படுத்துட்டு இருந்தவனும் இருக்கக்கூடாது, இல்ல மத்தவங்களுக்கு நான் சிரமம் கொடுக்க கூடாது, இப்படி பலது நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எல்லாமே நல்லது மாதிரிதான் தெரியும். ஆனா இது எல்லாமே எதனுடைய அடிப்படையில் நடக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் செய்யக்கூடிய செயல்களின் அடிப்படையில், கர்மாவினுடைய அடிப்படையில் நடக்கக்கூடியது. அப்போ நான் இந்த உடல் அல்ல, நான் ஜீவாத்மா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அப்படிங்கிற ஒரு பார்வையில நம்முடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அப்ப அந்த ஆத்ம ரீதியா நம்ம நினைக்கும் போதுதான் நமக்கும் பகவானுக்குமான உறவு நமக்கு தெரிய வருது. அப்ப நம்முடைய காரியங்கள், சில பேர் சொல்லுவாங்க,
என்னங்க இஸ்கான்ல வந்து நம்ம பாத்தீங்கன்னா எப்பவும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்கிறீங்க, பகவானுக்கு படைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க, இது காலையில் நேரத்துல குளிக்கணுங்கிறீங்க. சில பேர் குளிக்கிறதே கஷ்டம்னு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம நேரத்துல எந்திரிச்சு குளிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இதெல்லாம் சங்கடமா இருக்கும். ஆனா இது எல்லாம் எதுக்காக? நம்ம ஆத்ம ரீதியே ஒரு நல் வாழ்க்கையை அடைவதற்காக. அப்ப இதை கஷ்டப்படுத்துறதுக்காக அல்ல. இனி வரக்கூடிய காலங்கள்ல நான் கஷ்டப்படாம இருக்கணும் அப்படிங்கறக்காக. இப்போ கஷ்டப்படுறதுக்குன்னே பிறந்தாச்சு. நாம் இந்த காரியங்களை செய்யல அப்படின்னா கஷ்டப்படத்தான் போறோம். கோயிலுக்கே நான் போக மாட்டேன், சாமி கும்பிடுறதுக்கு நேரம் இல்ல, ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவா இருந்தாலும் அதன் மூலியமாக நம்ம அதை தவிர்க்கும் போது என்ன ஆகுது? நாம அந்த நம்முடைய சிரமங்கள் எதுவுமே குறையறது இல்லை. நம்ம வாங்கிட்டு வந்த அந்த விதி பிரகாரம், நமக்கு எழுதப்பட்ட விதி பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை நடந்துட்டே போயிட்டே இருக்கும். அதை யாரும் மாத்த முடியாது. அப்போ நான் மாத்திக்கணும்னு எனக்கு விருப்பம் வரணும். நான் வாழக்கூடிய வாழ்க்கை கஷ்டம்தான். அது வந்து இனி வந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வேண்டியதில்லை. நான் வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நான் வாழணும், ஒரு ஆனந்தமான வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற நிலையில சிந்திக்கக்கூடியவங்களுக்கு உண்டானதுதான் பக்தி அப்படிங்கிறது. அப்ப அந்த பக்தி அப்படிங்கிறதே வந்து நாம நம்ம விருப்பப்படணும் அப்படிங்கிறது தான். இது ஏதோ ரோட்ல போறவங்க வர்றவங்க போறவங்க எல்லாம் ஏதோ கீரைக்கட்டு வாங்கின மாதிரி போயிட்டு இருக்கிறது இல்ல. 10 ரூபாய் கையில இருந்தா கீரைக்கட்டு வாங்கிடலாம். ஆனா ஒரு பவுன் வாங்கணும்னா 50,000 ரூபாய் வேணும். அது 50,000 ரூபாய் இருந்தா தான் நகைக்கடைக்குள்ள போக முடியும். 5 ரூபாய் 10 ரூபாய் வச்சுட்டு போக முடியுமா? போக முடியாது. அதே மாதிரிதான் பக்தி அப்படிங்கிறது ஏதோ ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அதாவது பக்தர்களுடைய ஒரு கருணை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் அதை வாங்கிக்கிறதுக்கு கரெக்டான சரியான ஒரு பாத்திரம் அவங்ககிட்ட வாங்கிக்கிறவங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் அது அவங்களுக்கு பிரயோஜனமாகும். அவங்க வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் இல்லாதவங்களா இருந்தாங்கன்னா இந்த பக்தர்களுடைய கருணையை அது கொடுத்துட்டும் கூட அவங்களுக்கு அது எந்த விதத்திலும் பலன்களை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்ப என்னன்னா இதுல 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு பக்தர்கள் அவங்களுடைய கருணையை கொடுக்குறாங்க. அதையே ஆர்வத்தோட நம்பிக்கையோடும் இவங்க வாங்கறதுக்கு ஒருத்தர் தயாரா இருக்கும்போது 2 சேர்ந்து எப்படி ஒரு விதை விதைக்கிறோம், கூட தண்ணியும் ஊத்துனா அந்த விதை முளைச்சு விருட்சம் ஆயிருது. அது பலன்களை கொடுக்க ஆரம்பிக்குது. இது இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த விதை போட்டு விட்டுட்டு அது தண்ணி ஊத்தாமையே தண்ணி கிடைக்காது அப்படிங்கிற நிலத்துல விதை ஊனி விட்டோம்னா அது என்னது? வேஸ்ட். அப்போ அந்த நிலம் வந்து நல்ல ஒரு நல்ல பக்குவமா உழப்பட்ட நிலமாக இருக்கணும். அதை விதைச்சாலும் கூட தண்ணி ஊத்தக்கூடிய ஒரு நபர் யாராச்சும் இருக்கணும். தண்ணி ஊத்துறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னா அங்க போய் விதையை விதைச்சு என்ன பண்றது? அது முளைக்கவே முளைக்காது. அப்ப என்னன்னா பக்தர்கள் எல்லா இடத்துலயும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா அதை வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மக்கள் அவங்க வந்து இதுல ஆர்வம் இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்குள்ள வந்து இந்த பக்தி செடி வளர ஆரம்பித்து அவங்களுக்கு முழு பலனையுமே கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம இது எல்லாமே பயன்படுத்திக்கிறது வந்து நம்ம கையில தான் இருக்கு. இது வந்து பகவான் எல்லாருக்கும் எல்லா விதமான ஏற்பாடுகளையுமே செஞ்சு வச்சிருக்காரு. அதை யார் பிரயோஜனப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்ப இதுல எல்லாமே வந்து அந்த தனிப்பட்ட அந்த ஆத்மா, நான் ஜீவாத்மா, எனக்கு அப்பா கடவுள். ஏன்னா கிருஷ்ணா இது எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க? பகவத்கீதை தொடர்ச்சியா கேட்கும்போது அதுல சொல்லியிருக்கு மமைவாம்ச ஜீவலோகே, என்னுடைய அம்சங்களான இந்த ஜீவாத்மாக்கள் அப்படின்னு நம்முடைய உறவு முறையை பத்தி கிருஷ்ணா சொல்றாரு. இது எல்லாருமே என்னுடைய குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை கேள்விப்படாத வரை நமக்கு 1000 சிந்தனைகள் இருக்கலாம், 1000 எண்ணங்கள் இருக்கலாம், கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா இதை கேள்விப்பட்டதுக்கு பின்னாடி அந்த 1000 விஷயங்களையுமே குப்பை மாதிரி ஒதுக்கி தள்ளிட்டு நாம கிருஷ்ணா சொல்றதை ஏத்துக்கணும். ஏன் கிருஷ்ணா சொல்றதை ஏத்துக்கணும்? அவர் சரியான அத்தாரிட்டி. இப்ப மேலும் பிரபுபாதர் என்ன சொல்றாரு? அதாவது இந்த பகவத்கீதை மற்ற புராணங்கள் இது எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அபௌருஷேய அப்படின்னா ஒரு சாதாரண மனிதனால் எழுதப்பட்ட நூல்கள் அல்ல, வேதங்கள் அல்ல அப்படிங்கிறதுதான். அப்ப ஏன் அதை சாதாரண மனிதனால் எழுதப்பட்டது அல்லன்னு இதை ரொம்ப உயர்வா சொல்றாங்க அப்படின்னா இது பகவானால எழுதப்பட்டது. சாதாரணமான மனிதன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தா அதுல 1000 ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம சொல்ற ஆள் கரெக்ட் தானா, நிஜத்தா பேசுறாரா, இவருக்கு அதை பத்தி தெரியுமா, இதெல்லாம் வந்து நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனா பகவானே சொல்றாரு அப்படிங்கிறப்போ அதை நம்ம அந்த ஒரு இது தேவையில்லை, சிந்திக்கக்கூடிய தேவையில்லை. நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு போக வேண்டியது நம்முடைய கடமைங்க. ஆனா சில பேருக்கு அந்த நாலேஜ் இல்லாதனால ஏதோ ஒண்ணு
போட்டது போடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறோம். காய்கறி கடையில் போய் இந்தாங்க ஒரு 50 ரூபாய்க்கு காய்கறி போடுங்கன்னு நம்ம சொல்லி கேட்போமா? நம்ம ஒவ்வொன்றா பார்த்து வெண்டைக்காயா இருந்தால் உடச்சி பார்த்து எடுப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு காயுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து எடுப்போம். கத்திரிக்காய் இருக்கா, அதில் பூச்சி கடிச்சிருக்கா, புழு உள்ள இருக்கிற ஓட்டை இருக்குதா, இப்படி வந்து பார்த்து பார்த்து எடுக்கிறோம். மொத்தமா போட்டு நீங்களே கடைக்காரங்க நீங்களே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி எடுக்கிறோமா? இல்லை. அதை பத்தி தெரியாதவங்க வேணா செய்வாங்க. நான் அவங்களுக்கு அது தேர்ந்தெடுக்க தெரியல அப்படின்னா என்ன ஆகுது? அவங்க வந்து ஒரு ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒரு நபர் கிடைச்சாருன்னா சில சமயத்துக்கு கடைக்காரங்க ஏமாத்திடுவாங்க. விற்காத பொருள் எல்லாம் இவர் தலையில் கட்டி விட்டுருவாங்க. அதே மாதிரிதான் இந்த ஒரு பொருள் நம்ம உள்வாங்கிக்கூடிய ஒரு பொருள் கரெக்டு தானா, உண்மையானது தானா, அதிகாரப்பூர்வமானது தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷய ஞானம் நமக்கு இருக்கணும். இவர்த்த வந்து ஆப்பிள் நாங்க வாங்கிட்டு வர சொல்லி வீட்டுல சொல்லி விடுறாங்க. ஒரு பையன் போறான். அவன் இது வரைக்கும் ஆப்பிளே பார்த்தது இல்லைன்னா, அப்ப உடனே ஒரு ஆப்பிள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 25 ரூபா 30 ரூபா வருதுன்னு வைங்களேன். கடைக்காரர் என்ன பண்றாரு? இந்த பையனுக்கு ஆப்பிள் பத்தி ஒண்ணும் தெரியாது. அதனால ஒரு தக்காளி எடுத்து கையில் கொடுத்து, தக்காளி என்ன 1 ரூபா 2 ரூபா இருக்கும். அதை கையில் கொடுத்து இதுதான் ஆப்பிள்னு சொல்லி கொடுத்து விட்டுறாரு. இந்த பையன் வந்து அதை ஆப்பிள்னு நம்பி வாங்கிட்டு வந்துடுறான். ஏன்னா அவன் ஆப்பிளே பார்த்தது இல்லை வாழ்க்கையில. அப்ப என்ன ஆகுது? அவன் ஒரு அதை பத்தி விஷய ஞானம் இல்லாதனால அவன் ஏமாற்றப்படுறான். அதே மாதிரிதான் நமக்கு வந்து சாஸ்திரங்களுடைய பரிச்சயம் இல்லாதனால, விஷய ஞானம் இல்லாதனால ஆன்மீகம்ங்கிற பேர்ல நம்மளை ஏமாத்துற நபர்கள் கிட்ட நம்ம போய் மாட்டிக்கிறோம். அப்ப அந்த ஏமாற்றும் நபர்கள்ட்ட இருந்து நம்ம காப்பாத்திக்கிறது எப்படி அப்படின்னா, நாமளும் கொஞ்சம் தேட ஆரம்பிக்கணும். அவன் என்ன பண்ணிருக்கணும்? அந்த ஆப்பிள் வாங்க போன பையன் அம்மா கிட்ட கேட்டுட்டு போயிருக்கணும். ஏம்மா ஆப்பிள்னா எப்படி இருக்கும்? ஒரு பழம் சுமார் எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு பெருசு இருக்கும்? என்ன கலர்ல இருக்கும்? இது கேட்டிருந்தான்னா ஓரளவுக்கு அம்மா சொல்லியிருப்பாங்க. அதுவுமே அவன் 2 தடவை ஒரு வாங்கிட்டு வந்ததுக்கு பின்னாடிதான் அந்த ஆப்பிள் பத்தி தெரிய ஆரம்பிக்கும். ஆனா ஆன்மீகத்தை பத்தி யார் வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் கேட்டுக்கலாம், அதுக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற நிலை இருந்து அப்படின்னா நாம ஏமாற்றப்படுவதற்கு தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். நம்ம ஏன்னா நமக்கு வந்து ஆன்மீகத்துல சரியான ஒரு நாட்டம் இல்லை, ஆர்வம் இல்லை. அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியறது இல்லை. அந்த ஆன்மீக நாட்டம் தான், நம்முடைய ஆர்வம் தான் நம்முடைய வாழ்க்கையவே மாத்தி அமைக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. நம்ம ஏதோ யாரோ நம்ம மேல கொண்டு வந்து எதையோ திணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். யாரும் எதையும் நம்ம மேல கொண்டு வந்து திணிக்கிறது இல்லை. நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்னால்தான் நம்ம வந்து நம்முடைய கைகளுக்கு விலங்கு போட்டுடுறோம். அந்த விலங்கு போடுறது வந்து ஆக்சுவலா நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் தான். இதுக்கு உதாரணம் நான் சொல்லியிருக்கேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒரு யானை வந்து தன்னை கட்டக்கூடிய ஒரு சங்கிலியை வந்து அதை எடுத்துட்டு போமா, பாகன் எடுத்துட்டு போக மாட்டான். ஏன்னா பாகனுக்கு அந்த வெயிட்டை தூக்க முடியாது. அப்ப யானை தன்னை கட்டக்கூடிய ஒரு சங்கிலியை தானே எடுத்துட்டு போற மாதிரி நம்மை கட்டக்கூடிய விதிகளை வந்து நாமளே எழுதுறோம். நம்முடைய விதிகளை யார் எழுதுறாங்க? நாமளே தான் எழுதுறோம். அப்போ அந்த விதிகளை ஏதோ தெரியாம தவறுதலா நம்ம எழுதிட்டோம். அதை ஏதாச்சும் இதை சரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்கு அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அதை நமக்கு மீண்டும் ஒரு கிடைத்த ஒரு வாய்ப்பாக நாம் அதை பயன்படுத்திக்கலாம். ஆனா என்ன ஆகுது? மக்கள் வந்து சோம்பேறித்தனமா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஆன்மீக விஷயங்கள் கிடைச்சிட்டும் கூட அவங்க அதைய பயன்படுத்தாம இருக்கிறாங்க. அதாவது பிரபுபாதர்கிட்ட ஒரு இடம் வந்து ஒரு நிருபர் வந்து கேட்கிறாரு, நீங்க இது இப்படியே ஒரு இந்த ஆசிரமத்துல தலைவரா நீங்க இருக்கிறீங்க, நீங்க சும்மாவே தான் இருக்கிறீங்க, இல்ல இப்படி ஒர்க்கெல்லாம் பண்ணுவீங்களா, எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார், கேட்டிருக்காங்க. அப்ப பிரபுபாதர் சொல்றாரு, நாங்க வந்து நீங்க செய்யற வேலை நேரத்தை விட நான் அதிகமா டபுள் மடங்கு 2 மடங்கு நாங்க வந்து வேலை செய்யறோம். நீங்க வந்து 8 மணி நேரம் வேலை செய்வீங்க, 6 மணி நேரம் வேலை செய்வீங்க. எங்களுக்கு அப்படி இல்லை. தூங்குற நேரம் போக பாக்கி நேரம் எல்லாம் நாங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். கடவுளுக்காக செய்யறோம், கடவுளுக்காக வேலை செய்யறோம். நான் வந்து என்னுடைய வயசுக்கு வந்து நான் இத்தனை தடவை உலகத்தை வந்து சுத்தி வந்தாச்சு ஆகாய விமானத்திலேயே. நான் தினசரி பிரயாணம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அது நீங்க பண்ண முடியாது. இந்த வயசுல நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்களால உங்களுடைய இதுல நீங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இதுல வந்து விருப்பப்பட்டு நம்ம செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த ஆன்மீக ஆர்வத்தில், ஆன்மீக நாட்டத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே
அதுக்கு கிடைக்கக்கூடிய சக்தி இருக்கே, உடல் வந்து எப்படி அது வயது, குழந்தையா பெரியவங்களா அப்படிங்கறதையெல்லாம் தாண்டி ஒரு மனோபலம் அப்படிங்கிறது வந்து அது பகவானால கொடுக்கப்படுறது. அது பகவானுக்கு நமக்குமான இருக்கக்கூடிய உறவு மூலியமாக நமக்கு அது கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். பாத்தீங்கன்னா நம்ம கோயில்ல இருந்து யாத்திரை அப்ப ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, அகோபிலம் யாத்திரை. அதுல பாத்தீங்கன்னா ஏஜ் ஆனவங்க நிறைய இருந்தாங்க. ஆனா அது பூரா எல்லாமே மலை மேலேயே தான் ஏறி போய் வர்றது. எல்லாரும் ஏறி போய் வந்துட்டாங்க. ரொம்ப வயசானவங்க 70-75 வயசு ஆனவங்களும் கூட அவங்க இப்படியோ மெதுவா நடந்து அந்த தூரத்தை கடந்து வந்துட்டாங்க. வீட்டுக்கு கரெக்டா சேஃபா வந்து சேர்ந்திருக்கோம். இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? ஆர்வம் தான் முக்கியம். ஐயோ எனக்கு 75 ஆச்சு, 70 ஆச்சு, நான் எப்படி நடப்பேன், என்னால முடியுமா அப்படின்னு வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன ஆகும்? நமக்கு வந்து ஆன்மீக நாட்டம் இருக்காது. அதுல நம்ம வளரவும் முடியாது, முன்னேறவும் முடியாது. நாம் வந்து என்ன நினைப்போம்? சொல்லுவாங்க இல்லைங்களா, வெந்ததை தின்று விதி வரும்போது போய் சேர்றது அப்படிங்கிறது. கிடைச்ச நேரத்துக்கு எதை ஒன்று சாப்பிட்டுட்டு விதி வந்தோடனே அது போய் சேர்றது அப்படிங்கிற அது ஒரு வாழ்க்கையே அல்லவே. மனித உடல் அதுக்காக கொடுக்கப்படலையே. அப்ப நாம வந்து சாதாரண நபர் அல்ல, நாம வந்து எல்லாத்துக்கும் உயர்ந்த நபர். மனித உடல் கிடைக்கிறது எல்லாரும் கிடைக்குதா என்ன? அதாவது 64 லட்சம் விதமான பிறவிகள் இருக்கு. உடலை அந்த ஆத்மாக்களை வந்து அந்த அளவுக்கு வகைப்படுத்தி வச்சிருக்காரு பகவான். 64 லட்சம் வகையில 60 லட்சம் பறவைகள், பூச்சிகள், புழுக்கள், மிருகங்கள், இந்த மாதிரி எல்லாமே நீர்வாழ்வன இதெல்லாம் போயிருது. 4 லட்சம் வகை தான் இந்த மனித பிறவி. 4 லட்சம் வகையில இந்த 4 லட்சம் வகையில வரக்கூடிய பிறவியில் தான் வந்து நாம ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த மனித பிறவி கிடைச்சிட்டும் கூட அதை கரெக்டா நம்ம பயன்படுத்திக்கல அப்படின்னா இது அந்த சொல்லும்போது விதி வரும்போது நம்ம போய் சேர்ந்து மீண்டும் அந்த விதியின் பிரகாரம் நம்ம படைக்கப்படுறோம். ஏதோ ஒரு தாயினுடைய வயிற்றுல பிறக்க வேண்டியது வருது. அந்த ஏதோ ஒரு தாயினுடைய வயிறு அப்படின்னு சொல்லாமே ஒழிய இன்ன தாயினுடைய வயிற்றில் தான் நம்ம பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு கேரண்டியும் இல்லை. அது அந்த தாய் நம்ம பிறக்கக்கூடிய அந்த தாய் வந்து, அதாவது நான் சொல்றது பக்தி பண்ணல அப்படின்னா, நம்மை பிரசவிக்கக்கூடிய ஒரு தாய் அது வந்து ஒரு மனித தாயா இருக்கலாம், ஒரு நாயினுடைய உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாயாக இருக்கலாம், பன்றியினுடைய தாயாக இருக்கலாம், இப்படி வந்து ஒரு புழுவாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது இப்படித்தான் ஆகும் அப்படிங்கிறதுக்கு எந்த நிச்சயம் இல்லை. செய்யக்கூடிய கர்மா தான் அடுத்து செய்யக்கூடிய காரியங்களை, அது உடல்களை அது தீர்மானிக்குது. எந்த உடல்ல நாம பிறக்கணும், எந்த ஊர்ல பிறக்கணும், யாருக்கு எந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும், இதெல்லாம் யார் தீர்மானம் பண்றா? நாமளே தான் தீர்மானம் பண்றோம். அப்போ அதனால்தான் இங்க கிருஷ்ணா என்ன சொல்றாரு? நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் ஒன்று எதுவும் இல்லை, அப்படி எதிர்காலத்திலும் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் தான், அதாவது நாம நிரந்தரமானவர்கள், நாம என்றையும் அழியாதவர்கள். இப்போ வந்து அதுக்கு இனியும் கொஞ்சம் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நாம் வந்து நம்முடைய உடல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. உடலை நம்ம எல்லாருமே கண் முன்னாடி பார்த்துருக்கோம். நம்முடைய உடலுடைய அடையாளங்களை வச்சு இன்னாரு வர்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றாங்க. ஆனா இதே வந்து ஒரு ஒரு நபர் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறோம், ஒரு சட்டையில் வெள்ளை கலர் சட்டையில் வர்றாரு. திங்கட்கிழமை பார்க்குறோம், அவர் வேற மஞ்சள் கலர் சட்டையில வர்றாரு. செவ்வாய்க்கிழமை பார்க்குறோம், பச்சை கலர் சட்டையில் வர்றாரு. இப்படியே தினம் ஒரு கலர்ல சட்டை போட்டு வர்றாரு. ஆனா நபர் ஒருத்தர் தான். ஆனா தினசரி அவர் சட்டையை மாத்திட்டே இருக்காரு, கலர் தான் வேற. ஆனா உள்ள இருக்கக்கூடிய நபர் ஒருத்தரே தான். அந்த ஞாயிற்றுக்கிழமை எந்த நபரை பார்த்தோமோ அவரே தான் திங்கக்கிழமையும் வர்றார், செவ்வாய்க்கிழமையும் வர்றார், எல்லா நாட்களும் வர்றார். ஆனா இந்த சட்டையை மாத்திட்டு வரும்போது மட்டும் அடே அவர் வேற இவர் வேறேன்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த ஆளுனுடைய அடையாளம் தெரியும். அதன் மூலியமாக நம்ம கரெக்டா விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். அதே நபர் தான் சட்டையை மாத்தி வந்திருக்கிறாரு. சில பேர் சொல்லுவாங்க என்னன்னா, அவரை ஒரு அதிகாரியா ஒரு ஆபீஸ்ல பார்த்திருப்பாங்க, பேண்ட் சட்டையோட பார்த்திருப்பாங்க. அதே அவரை வந்து ஒரு வீட்டுல போய் பார்க்கும்போது அவர் லுங்கி வேட்டியோடு இருப்பாரு. அவரா இவரு அப்படிங்கிற ஒரு குழப்பம் கூட வரும். ஆனா அதே நபர் தான் அவர் வந்து உடையை மாத்தி இருக்காரு, அவ்வளவுதான். அப்ப இந்த உடை வந்து அவருடைய இஷ்டத்துக்கு தீர்மானிக்கப்படுது. நான் வந்து பேண்ட் போடணுமா, வேஷ்டி கட்டணுமா, லுங்கி வேஷ்டியோடு இருக்கலாமா அப்படிங்கிறது வந்து அவரே தான் தீர்மானிக்கிறாரு. அதே மாதிரிதான்
நான் வந்து எந்த நிற ஆடை அணியணும் அப்படிங்கறது தீர்மானிக்கிற மாதிரி நான் எந்த மாதிரியான உடலை ஏற்கணும் அப்படிங்கிற விஷயமே வந்து அந்த தனி ஆத்மாவால் தான் தீர்மானிக்கப்படுது. அப்போ நாம வந்து இந்த ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய 4 நபர்கள் 4 விதமான ஆசைகளோடு இருப்பாங்க. எல்லாருடைய ஆசையும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாருடைய ஆசையும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த வீட்டுல பிரச்சனையே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த அப்படி பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படின்னா பக்தி ஒண்ணுதான் அதுக்கு வழி, வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா பக்தியில மட்டும்தான் நம்ம கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக காரியங்கள் செய்வோம். ஆனா பக்தி இல்லை அப்படிங்கிற நிலையில என்ன ஆகுது, எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்வேன், என் வீட்டுல இருக்கக்கூடிய மத்தவங்க அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 60 வயசு 70 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அவருக்கு நியாயம்னு சரின்னு தெரியக்கூடிய ஒரு விஷயம் ஒரு 20 வயசு நபருக்கு அது சரியில்லைன்னு தோணும். ஒரு 20 வயசு பையன் 25 வயசு பையன் ஒரு செய்யக்கூடிய காரியம் அவர் வயசுக்கு அது நியாயமா தெரியும். அதுவே அவருடைய அப்பா வயசுல இருக்க 50 வயசுக்காரரோ 60 வயசுக்காரரோ இவன் என்ன இவன் இப்படி இருக்கிறான், இந்த மாதிரி எல்லாம் தலைமுடி விட்டுருக்கிறான், கிராப் விட்டுருக்கான், இந்த மாதிரி சட்டை போட்டிருக்கான், இப்படின்னு விமர்சனங்கள் நம்ம எப்பவுமே பார்த்துட்டே தான் இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த விமர்சனங்கள் கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்து எல்லா தலைமுறையிலுமே இருந்துட்டு இருக்கு. நம்ம எப்படி இருந்திருப்போமோ அதே அதே அந்த டயத்துல வந்து எந்த மாதிரி வாழ்ந்திருப்போமோ அதை நம்முடைய மூதாதையர்களான நம்முடைய அப்பாவோ தாத்தாவோ அதை ஒரு விமர்சனம் பண்ணியிருப்பாங்க நாம வாழ்ந்த வாழ்க்கையை. அப்போ நமக்கு அந்த டயத்துல அது கரெக்டா தெரியும். இப்ப வந்து இல்ல இல்ல அப்பா அப்பவே சொன்னாரு, இது தவறுதான், அது அப்படித்தான் நம்ம இருந்துட்டோம். ஆனா நம்ம பையன் நாம் சொல்றது கேட்க மாட்டான். அவனுக்கு எப்ப தெரியும், அவன் வந்து பெரியவனாகும் போது தெரியும். அப்ப இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த அபிப்பிராய பேதங்கள், தலைமுறை இடைவெளி இந்த மாதிரி வந்து இருந்துட்டே தான் இருக்கு. அப்ப இது வந்து இந்த பௌதீக உலகத்தினுடைய கட்டாயம். இந்த டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் அப்படிங்கிறது, வேற்றுமைகள் அப்படிங்கிறது வந்து இது இந்த பௌதீக உலகத்தினுடைய ஒரு குவாலிட்டி. அதை வந்து நாம ஒண்ணும் பண்ண முடியாது. பெட்ரோல் அப்படின்னா அது எப்படி எளிதில் தீப்பிடிக்கக்கூடியது, ஹைலி இன்ஃபிளமபிள் அப்படின்னு சொல்லி அந்த பெட்ரோல் டேங்கர் லாரியிலேயே எழுதியிருக்கும். எளிதில் தீப்பிடிக்கக்கூடியது, அதனால ஜாக்கிரதை அதுகிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை இருக்கிறதுனால என்ன பண்றோம் நம்ம, அந்த பெட்ரோல் பங்க் அங்க போன தீப்பெட்டியில எடுத்து பத்த வைக்கிறது இல்ல. ஒரு இன்னைக்கு மொபைல் போனும் கூட பெட்ரோல் பங்க்ல பேச வேண்டாங்கிறாங்க. ஏன்னா அது மூலியமா ஒரு ஸ்பார்க் வருது, ஒரு ஹீட் வருது. அதன் மூலியமாக இந்த பெட்ரோல் இதுல வந்து அது அங்க இருக்கக்கூடிய இதுல காத்துல கலந்துருக்கும். அதன் மூலியமாக அது தீப்பிடிச்சு எரிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்க ஒரு எச்சரிக்கை போர்டு வச்சிருக்கு, இது ஹைலி இன்ஃபிளமபிள் அப்படின்னு சொல்லி அந்த டேங்கர் லாரியே போச்சுன்னா அதுல எழுதி விட்டுருப்பாங்க, எளிதில் தீப்பற்றக்கூடியது அப்படின்னு. அப்போ மனித வாழ்க்கையில் மட்டும் இதே விதிமுறையை அங்க எழுதி வச்சிருக்காங்க. இந்த மனித வாழ்க்கை இது வந்து கஷ்டங்களை கொடுக்கக்கூடியதுதான். இந்த பூலோக வாழ்க்கைங்கிறதே கஷ்டமானதுதான். அதுல நீ பார்த்து நடந்துக்கணும். சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ கத்துக்கோ. ஏன்னா எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லி எந்த சாஸ்திரமும் சொல்லல. ஒரு மனிதனானப்பட்டவன் இப்படித்தான் வாழணும். எப்படி இப்ப நம்ம வந்து ஒரு அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அங்க போய் பக்கத்துல பெட்ரோல் பாட்டில வைக்க மாட்டோம். ஏன்னா அது டக்குன்னு உடனே பத்திக்கும். அப்ப அது எதை எதோட சேர்த்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? அதே மாதிரிதான் நாம வந்து இந்த பௌதிக உலகத்துல வாழும்போதும் கூட நாம் எப்படி வாழணும், எந்த நிலையில அதாவது எந்தெந்த மாதிரி பொருட்களோட எந்த அளவுக்கு தொடர்பு வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இப்ப காசு வேணுமா, பணம் வேணுமா, வீடு வாசல் வேணுமா, இதெல்லாம் வேணும்னா அதோட எந்த அளவுக்கு நான் தொடர்புல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, அளவுகோல் இருக்கு. அப்ப எல்லாமே வேணும் தான். ஆனா அதையே எந்தெந்த அளவு இதுல விகிதாச்சாரங்கள்ல நாம் அதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதா உலக அனுபவங்கிறது. அந்த அனுபவத்தை நம்ம பட்டே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சாஸ்திரங்கள்ல தெளிவா சொல்லியிருக்காங்க, இப்படித்தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும் அப்படிங்கிறத அந்த சாஸ்திர வழிகாட்டுதல்களின் பிரகாரம் நம்ம நடக்கும்போது அங்க நமக்கு எந்த சிக்கல்களோ பிரச்சனைகளோ இருக்கிறது இல்லை. அப்படி இல்லாம நமக்கு தோணுன மாதிரி, அதாவது இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா அந்த சாஸ்திர ஞானம் இருந்தா தான் நம்மை பற்றி நம்ம கரெக்டா புரிஞ்சுக்குவோம். நான் யார் அப்படிங்கிற அடையாளம் நமக்கு தெரியும். இது சொல்லுவாங்க சில பேர் வந்து, நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படிம்பாங்க. அப்படி ஏதாச்சும் அந்த நான் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதே வந்து வெறுமனே கேள்வி கேட்கறதுனால
அந்த பதில் வந்துடாது. அதற்கான சில பயிற்சிகளை செய்யும் போது மட்டும்தான் அந்த நான் யார் அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு புரிய வரும். ஏன்னா அதுக்கு விடைகள், நான் யாருங்கிற கேள்விக்கு பகவத்கீதையில விடை இருக்கு. ஆனா அந்த விடை நமக்கு புரியணும் அப்படின்னா நாம இடையில எப்படி அந்த எழுத்து இருக்குன்னா அதை பார்க்கறதுக்கு பார்வை வேணும். கண்ணாடி அதாவது கண்ணு தெரியல அப்படின்னா கண்ணாடி போட்டாவது படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த ஞானம் அப்படிங்கிற ஒண்ணு வேணும். அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியதுதான் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம். அந்த ஞானம் எப்ப வருது? இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை சொல்லும் போது நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவை சுற்றி இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் படிப்படியா போய் என்ன ஆத்மா தூய்மையான நிலையில் வருது. அப்ப அந்த நிலையில இந்த ஆத்மா கேட்கக்கூடிய விஷயங்கள், பார்க்கக்கூடிய விஷயங்கள், அதுக்கு எல்லாமே சரியான புரிதலை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ ஆன்மீகம் அப்படின்னாலும் அதுக்கு அடிப்படை கல்வி என்னது? நம்ம எல்லாருக்குமே சொல்றதுதான் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை, நம்ம பகவானுடைய நாமங்களை நம்ம உச்சரிக்க பழகிக்கணும். இதை எப்படி தினசரி பல்லு விளக்குறோம். நான் ஏதோ மாசத்துக்கு ஒருக்கா விளக்கிறேன் அப்படின்னா அது முடியுமா? அந்த மனிதன் பக்கத்திலேயே யாரும் போக மாட்டாங்க. நான் ஒரு மாசத்துக்கு ஒருக்கா குளிக்கிறேன் அப்படின்னா யாரும் பக்கத்துல போக மாட்டாங்க. அதே மாதிரிதான் தினசரி எப்படி நம்ம குளிக்கிறோம், தினசரி பல்லு விளக்குறோம், தினசரி உடல் பலத்துக்காக நம்ம சாப்பிட்றோம். அப்படிங்கிறப்போ இந்த ஆத்மா அப்படிங்கிற ஒண்ணு தூய்மையாகிறதுக்கும் அதுக்கான உணவு, சரியான உணவு கிடைக்கணும். அப்படின்னால சரியான உணவுங்கிறது எது? கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களை கேட்கறது தான் அதுக்கு சரியான உணவு. அப்போ அதை தூய்மைப்படுத்தணும் ஒண்ணு. ரெண்டாவது அதுக்கான உணவையும் கொடுக்கணும். இந்த ரெண்டையும் செஞ்சுட்டு வந்தா மட்டும்தான் அது ஆரோக்கியமா ஆகி அதனுடைய வாழ்க்கை நிலைகளை மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம தூய்மைப்படுத்துவதற்காக அப்புறம் இந்த உணவாக ரெண்டையுமே எதை சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது உணவாகவும் இருக்கும், சில சமயம் அதே உணவு மருந்தாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஒரு என்னது மஞ்சள் காமாலைக்கு கல்கண்டு ஒரு இது சொல்லுவாங்க. கல்கண்டு ஒரு மருந்துன்னு சொல்லுவாங்க. இந்த கல்கண்டு பாத்தீங்கன்னா அது ருசியானதுதான், இனிப்பு தான். ஆனா காமாலை இருக்கிறவங்களுக்கு அது ருசி தெரியாது. அவங்களுக்கு எல்லாமே கசப்பாத்தான் இருக்கு. அது கல்கண்டனுடைய குற்றமா இல்ல அந்த காமாலை இருக்கக்கூடிய அந்த நபர்னுடைய குற்றமா? கல்கண்டனுடைய குற்றம் நிச்சயமா இல்லை. ஏன்னா அதனுடைய தன்மை சுவை. அவர் சாப்பிடும் போதுதான் அது கசப்பா இருக்குது. வேற ஒரு ஆரோக்கியமா இருக்கக்கூடிய நபருக்கு கொடுத்தா அவர் அழகா ருசி சாப்பிடுறாரு, அதுல என்னுடைய இனிப்பை உணர்றாரு. அப்ப அதே மாதிரிதான் நாம் எப்படி அந்த கல்கண்டு கசப்பா இருந்தாலும் கூட காமாலை இருக்கிறவங்க அதை சாப்பிடும்போது அது உணவாகவும் செயல்படுது, அதே சமயம் அந்த நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படுகிறது. அதாவது விருந்தாகவும் அமையலாம், மருந்தாகவும் அமையலாம் அப்படின்னு சொல்லி இதை சாப்பிடும்போது அவருக்கு அந்த நோய் தீருது. நோய் தீர்ந்ததுக்கு பின்னாடி என்ன ஆகுது? அவர் அந்த கல்கண்டினுடைய உண்மையான சுவை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறார். நோய் தீர்ந்தாச்சுன்னா அவர்களுடைய நாக்கிலையுமே போட்டா இனிக்கத்தான் செய்யும். அப்ப அதை அவரே உணர்றாரு. அதே மாதிரிதான் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல இதுக்கு இன்னொருத்தர் நம்ம நேரம் நமக்கு ஒரு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. அப்பப்ப நம்ம கேட்டுட்டு தான் இருக்கணும். அதே சமயம் நமக்கான புரிதல்களும் இருக்கும். பகவான் சில விஷயங்களை புரிய வைப்பார். எப்ப புரிய வைப்பாரு? இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்றதன் மூலியமாகவும் பகவானை பத்தின விஷயங்களை கேட்கறது. உபன்யாசங்கள் கேட்கிறோம். உபன்யாசங்கள்னா எதை வேணாலும் நம்ம கேட்கக்கூடாது. இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னன்னா கதாகாலட்சேபம் நான் கேட்க போனேன், உபன்யாசம் கேட்க போனேன் அப்படின்னா அதுல கிருஷ்ணரை பத்தி என்ன சொல்லி கொடுத்தாங்க, பக்தியை பத்தி என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறதா முக்கியமே ஒழிய அவங்க எதையோ பேசிட்டு அது ஒரு ஆன்மீக சொற்பொழிவுன்னு நாமளா எடுத்துக்கிட்டா அது நம்முடைய தவறுதான். அப்போ கிருஷ்ணரை பத்தி பேசும்போது மட்டும்தான் அது நமக்கு சரியான உணவாக இருக்குமே ஒழிய வேற எதையோ கேட்டிருந்தோம் அப்படின்னா அது இந்த ஆத்மாவினுடைய பசியை தீர்க்காது. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆன்மீகத்தை பத்தி சொல்லி கொடுக்குறவங்க அந்த ஆன்மாவை பற்றியும் ஆத்மாவை பத்தியும் பரமாத்மாவை பத்தியும் சொல்லி கொடுக்கணுமே ஒழிய இது ரெண்டும் அல்லாத ஒரு விஷயத்தை பத்தி ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத விஷயம். இது எப்படின்னா ஒரு பேப்பர்ல எத்தனையோ நியூஸ் வருது, அந்த மாதிரி இதுவும் ஒரு நியூஸா இருக்குமே ஒழிய நம்முடைய வாழ்க்கையவே தீர்மானிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்காது. இப்போ இது பேப்பர்ல வரக்கூடிய செய்திகள் நம்ம அரசியல் விஷயங்களாகட்டும், சினிமா செய்திகளாகட்டும் நம்முடைய வாழ்க்கையில இதை தாக்கத்தை ஏற்படுத்துதா? இல்லை. அது ஏதோ ஒரு பொழுதுபோக்காக படிக்கிறோம், சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமேங்கிறதுக்காக
நம்ம ஒரு ஆர்வத்துல பௌதிக விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வங்கிறது இந்த உலகத்துக்கானது. அப்ப அதுக்காக நம்ம படிக்கிறோமே ஒழிய அது நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது இல்லை, எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்துறது இல்லைங்கிற நமக்கு நம்மளே புரிஞ்சுக்கலாம். இது வேற யாரும் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. அது ஏதோ நம்ம அதை பார்த்து படிச்சு நம்ம பழகிட்டோம். அதனால நம்மளால விட முடிய மாட்டேன். ஆனா ஒரு நல்ல சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து யோசனை பண்ணி பார்த்தாருன்னா அதன் மூலியமாக நமக்கு எந்த நன்மையும் இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு நமக்கு நன்மையை தரக்கூடியது எது அப்படிங்கிறது வந்து அவரு தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவ ரீதியா படிச்சுக்குவார். அப்போ கிருஷ்ணரை பற்றிய செய்திகளை நம்ம அந்த ஆத்மாவுக்கு உணவாக கொடுத்தா அது என்ன ஆகும்? அந்த அழுக்குகள் எல்லாம் களைஞ்சிட்டு அதுக்கு உண்மையான விஷயத்தை கரெக்டான நபர்கிட்ட இருந்து அதை தெரிஞ்சு அதனுடைய வாழ்க்கையவே நல்ல விதமா அமைச்சுக்கிறதுக்கான இது அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை எந்த யோசனையும் இல்லாம நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். ஐயோ, இன்னும் ஒரு 108 தடவை சொல்லுங்கன்னு சொல்றோம். உடனே சில பேர் நினைக்கிறாங்க 108 போதுமானது அப்படின்னு. ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு இட்லியாவது கொடுங்க அப்படின்னு சொன்னா அவன் ஒரு 25 வயசு ஆனாலும் அதே ஒரு இட்லி தானே நீங்க கொடுக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. அதுக்கு சாப்பாடை எவ்வளவு அதிகமா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கும். இல்லாட்டி என்ன ஆகும்? 20 வயசுல ஒரு இட்லியே சாப்பிட்டு வந்திருந்தான்னா அவன் நோஞ்சானா இருப்பான். அவன் ஒரு நல்ல உதாரணமா இருக்க மாட்டான். அதே மாதிரிதான் நம்ம வந்து ஆரம்ப நிலையில வந்து ஒரு 108 தடவை பகவானுடைய நாமங்களை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேன்னு சொல்லலாம். அதே வந்து நம்முடைய ஆன்மீகத்துல வளர்ச்சி அடையணும், நமக்கு அனுபவ ரீதியா அதுக்கு பலன்கள் கிடைக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே அனுபவ ரீதியான ஒண்ணு இருக்கு. ஒரு குலோப் ஜாமுனே சாப்பிட்றோம் அப்படின்னா அது சுவையா இருக்கும், இனிப்பா இருக்கும், அப்படி இருக்கும், அந்த டேஸ்ட் இருக்கும், இந்த டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது ஒண்ணு செஞ்சு வாயில போட்டா மட்டும்தான் அதுக்கான ருசி, அதற்கான பலனை நம்ம அனுபவிக்க முடியுமே ஒழிய அது வந்து சும்மா ஒரு விஷய ஞானம் மட்டுமே நமக்கு வந்து பலனை கொடுத்துறாது. அதே மாதிரிதான் நம்ம இதைய பயிற்சி மாதிரி வீட்டுல செய்யும் போதுதான், தினசரி நம்ம செய்யும் போதுதான் நமக்கு இதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படியே அப்பளுக்கு இல்லாம முழுமையா நம்மை வந்து சேரும் அப்படிங்கிறது. ஏன்னா இது ஆத்ம ஞானம், இது கிருஷ்ணரா கொடுக்கறது. அதனால அது எந்த விதமான அளவு குறைபாடு எல்லாம் கண்டிப்பா இருக்காது. கிருஷ்ணர் வந்து மறுபடியும் ஒரு படி சேர்த்து வேணாலும் அவர் போட்டுருவாரு. அது காசு எல்லாம் கேட்க மாட்டாரு. ஒரு வியாபாரி கிட்ட 100 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் கேட்டோம் அப்படின்னா அது 100 ரூபாய்க்கு உண்டானது மட்டும்தான் கொடுப்பாங்க, இல்லைங்களா? 500 ரூபாய் உண்டான பொருள் வேணும்னா 500 ரூபாய் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரிதான் எல்லாமே. நம்ம பகவான் கிட்ட நம்ம எந்த அளவுக்கு நாம ஈடுபாட்டோடு நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பகவான் வந்து நமக்குமே அது எல்லாமே செய்வார் அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம அதனால இதோட நிறுத்திக்கலாம். இதுல யாருக்காச்சும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேட்கலாம்.